ஜெர்மனியில் குடிமக்கள் உதவித்தொகை பெறும் மக்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் வித்தியாசமாக இருப்பதாக பெர்லின் வேலைவாய்ப்பு மையத்தை சேர்ந்த வேலைவாய்ப்பு ஆலோசகர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அவர்களில் சில வயதான குடிமக்கள் நகரத்தில் ஏற்படும் மாற்றங்களால் தனிமையாகவோ அல்லது குழப்பமாகவோ உணர்கின்றனர். அத்துடன் வேலைக்காக பெர்லினுக்கு வந்த பிற நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் மொழி, சுகாதாரம் மற்றும் குடும்ப பிரச்சினைகளால் போராடுகின்றனர். இதில் பலர் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான வேலைகளுக்கு செல்ல வேண்டும் என்ற கனவுகளுடன் வந்தவர்கள் ஆவர். ஆனால் AI போன்ற தொழில்நுட்ப மாற்றங்கள் வேலைகளை கண்டுபிடிப்பதை கடினமாக்கியுள்ளது. இதுவேளை பெரும்பாலான மக்கள் வேலை மையத்திற்கு குற்ற உணர்ச்சியுடன் வருவதாக குறித்த ஆலோசகர் தெரிவித்துள்ளார். வேலையில்லாமல் இருக்க உடல்நல பிரச்சினைகள், குடும்ப கடமைகள் அல்லது குறைந்த தன்னம்பிக்கை போன்ற பல்வேறு காரணங்கள் உண்டு. சோம்பேறிகளையோ அல்லது அமைப்பையோ தவறாக பயன்படுத்த முயற்சிப்பவர்களையோ அரிதாகவே பார்ப்பதாக ஆலோசகர் கூறுகின்றார். பொதுவாக தனிப்பட்ட பிரச்சினைகளை முதலில் தீர்ப்பது, உடனடியாக அவர்களை ஒரு வேலைக்கு அமர்த்துவது ஆகியவையே வேலை மையங்களால் செய்யப்படும் உதவிகள் என பொதுவாக கூற முடியாது. மருத்துவ ஆலோசனை, மொழித்திறன் வளர்ச்சி மற்றும் வாடகை வீடுகளை கண்டுபிடிக்க உதவுதல் ஆகியவையும் உதவிகளில் அடங்கும். இவ்வாறு இருக்க ஊடகங்கள் பெரும்பாலும் நன்மை பெறுபவர்களை பற்றிய எதிர்மறையான கதைகளை காட்டுவதாக ஆலோசகர் கவலை வெளியிட்டுள்ளார். அத்துடன் வெற்றியை பெரும்பாலும் சிறிய படிகளை எடுத்து வைப்பதன் மூலமே பெற முடியும் எனவும், மக்கள் மீது நியாயமற்ற முறையில் முத்திரை குத்தக்கூடாது எனவும் அவர் கூறினார்.